இதெல்லாம் பேசலாமான்னு தெரியல. இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. தாலிக்கு தங்கத்தை கொடுப்பாங்க, அதே நேரத்துல டாஸ்மாக திறந்து வச்சு அந்த தாலிய அறுத்துடுவாங்க. குடும்ப தலைவன் இல்லாம எத்தனை குடும்பத்தை தெளிக்குது. இத பத்திலாம் எந்த ஒரு திராவிட கட்சிக்கும் கவலையே இல்லை. நடிகர் விஜய்க்கும் கவலையே இல்லை. ஏன் இவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லைன்னு இவ்வளவு உறுதியா சொல்றேன் தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 800 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வருது. அதனால எந்த ஒரு கட்சியுமே டாஸ்மார்க்க மூட மாட்டாங்க. ஆனா தமிழன், மாண்புமிக்க புரட்சி நாயகன், தமிழ் இன காவலன் என் மாமன் சீமான் ஆட்சி வரைவில் என்ன சொல்லுறார் தெரியுமா? நான் தமிழர் ஆட்சிக்கு வந்தா எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லுறாரு. பெண்கள், தாய்மார்கள் நல்லா யோசிங்க. எத்தனை குடும்பத்துல குடியால பிரச்சனை வருது. அதை தடுக்கவும் முடியாம, கண்டிக்கவும் முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையா இருக்கும் இந்த மதுவை ஒழிக்க இது சரியான வாய்ப்பு. நான் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர்.